இன்றைக்கி நாம் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றியும், மேலும் குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சிக்கான பலன்கள் அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். கடகம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பலருக்கு இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய ஒரு காலம். அதனால் மறக்கவே முடியாது அப்படின்னா, உங்களுக்கு கவனமாக இல்லை அப்படின்னா சில பிரச்சனைகளை கொடுத்து மறக்க முடியாத மாதமாக மாற்றிடும். என்ன ஜோசியரே எடுத்த உடனே பயமுறுத்துறீங்க, ஏற்கனவே நாங்கள் பிரச்சனையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இதில் நீங்கள் மேற்கொண்டு வேறு பிரச்சனை வருது அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்களே, பயமுறுத்தாதீங்க ஜோசியரே அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். என்ன நான் சும்மா அப்படியே நீங்கள் வின்ன ஆள போகிறீங்க, பணம் கொட்ட போகுது அப்படின்னு சொல்கிறதால ஒரு பிரயோஜனமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா இல்லை. அப்போ நம்ம உள்ளதை உள்ளபடி சொன்னோம் அப்படின்னா தான் ஓரளவுக்கு நீங்கள் உங்களை நிதானமாக நடந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தான் அஷ்டம சனியிலேருந்து நீங்கள் வெளியில் வந்திருக்கீங்க, லேசாக மூச்சு விட்றீங்க. அப்பாடா என்ன பாடுறா பட்டம் சாமி, கொஞ்சம் நெஞ்சம் அடியாக வாங்கியிருக்கேன், கடகராசியில் பிறந்தது ஒரு பாவமா அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் பலமான ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய ஒரு கிரகமான செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே நீசம் அடைஞ்சிருக்கிறாரு. 5க்கும் 10க்கும் அதிபதி ராசிக்குள்ளே பலமிழந்து நீசம் அடைஞ்சு போயிருக்காரு. அப்படிங்கும்போது நாம் தொழிலில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். 10 ரூபா முதலீடு போட்டோம் அப்படின்னா 10க்கு 20 தடவை யோசிச்சு தான் போடணும். இது ஆகுமா, இது ஆவாதா, இந்த முதலீடு போட்டு இதால் நமக்கு ஒரு 10 ரூபா நட்டம் வந்தால் நம்மளால் தாங்க முடியுமா, இது எல்லாத்தையும் பார்த்துருக்கணும். மேக்ஸிமம் புதிதாக தொழில் தொடங்கிறது இல்லை புது முயற்சிகள் தொழிலில் செய்கிறது அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் விட்டுருங்க. எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அதை அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கோம். 10 10ஆகவே வச்சுருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 12 ஆக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு 8 ஆக்கிட்டு வந்து நிற்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். இந்த ஒரு மாதத்தில் குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. இந்த மாதம் 14ஆம் தேதி குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் குரு வராரு. இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு குரு ஏதாவது நல்லது செஞ்சாரா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா குரு லாப வீட்டில் இருந்த 90% நாள் அஷ்டமத்தோட சனியோட பிடியில் இருந்துட்டீங்க. அப்போது சனியை மீறி குருவால் ஒன்றும் செய்ய முடியலை. அப்போ குரு விரைய வீட்டுக்கு வராரு அப்படிங்கும்போது கொஞ்சம் விரைய செலவுகள் இருக்கும். எந்த ஒரு பணியை எடுத்தாலும் அதில் இன்னும் கொஞ்சம் பாதியில் நிற்கும். பணப்பற்றாக்குறை, நம்ம ஒரு வீடு கட்டுறோம், ஒரு லோன் வருது அப்படி சொல்லிட்டு எதிர்பார்த்து பாதி காஸ்ட்டை போட்டு எழுதியிருப்போம், கடைசியில் லோன் வரலன்னு சொல்லுவாங்க. இல்லை எவனாவது பணம் நம்மக்கிட்ட வாங்கினவங்கிட்ட தரேன்னு சொல்லியிருப்பான், அது வராமல் போயிடும். ஒரு நகைக்கு அடகு வச்சு இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணோம் அப்படின்னா கூட கடைசியில் கொஞ்சம் பற்றாக்குறையில் நின்றோம். ஒரு இடத்த விற்று விட்டாவது சொச்ச வச்ச கட்டிவிடுவோம். பார்க்குறவங்க நாக்கு மேலே பல்ல போட்டு
பேசிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் கூட நம்ம நேரத்துக்கு ஒரு 10 ரூபா இடத்த 8 ரூபாய்க்கு கேட்பான், விற்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் எதையுமே வந்துட்டு ஒரு 10 ரூபா ஒரு செலவாகுதா 20 ரூபா வச்சுக்கிட்டு தான் அந்த ஒரு வேலை அப்படிங்கிறத தொடங்கணும். அந்த மாதிரி முயற்சி பண்ணிக்கோங்க. ஏதோ பாதி இருக்குது மீதியை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு நம்மளாக ஒரு திட்டம் போட்டோம் அப்படின்னா வாழ்க்கை நம்ம இருக்கிற பக்கம் வராது, அது இருக்கிற பக்கம் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குரு பகவானுடைய பயிற்சியாகி ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கே வந்தாலும் கூட அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு நன்மைகள் அப்படிங்கிறத செய்யும். ஏன்னா குரு இருக்கும் இடம் பார்க்கும் இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4, 6, 8 இந்த 3 வீட்டை பார்க்குறாரு. 4வது வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் தாய் வழி சொந்தங்களால் நமக்கு ஒரு ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும். ஒரு தாய் மாமன் இல்லை அம்மாவோட கூட பிறந்தவங்க யாரோ ஒருத்தவங்க வகையில் தாய் வழி சொந்தங்கள் தாயாரால் நமக்கு ஒரு 10 ரூபா ஆறுதல் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு அவசரத்துக்கு ஒரு 2 லட்சம் வேணும் 3 லட்சம் வேணும் அப்படின்னா கூட தாய் வழி சொந்தங்கள் சரிப்பா கஷ்டப்படாத நான் தரேன் அப்புறமேட்டு நல்லா இருக்கப்போ கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து உதவுவாங்க. அதே மாதிரி அப்பாவுக்கும் மகனுக்குமே ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட தாய் முன்னாடி நின்று சரி விடு நம்ம பிள்ளை தானே என்னத்தை கஷ்டப்படுறான் போ இந்தா ஏதோ பார்த்து செய் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆறுதலாக அந்த இடத்துல நிற்பாங்க. அப்படிங்கிறது ஒரு அடிப்படையில் இந்த 4ஆம் இட பார்வை அப்படிங்கிறது நல்லது செய்யும். அதே மாதிரி தேக ஆரோக்கியம் உங்கள் சொந்த ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் சரி பண்ணும். நிறைய பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த ப்ரெஷர் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும், பிபி பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று போட்டு நினச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. கடகராசி அப்படிங்கிறது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. இன்னும் 10 வருஷம் கழித்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு யோசிச்சுக்கிட்டு ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிக்கிட்டு 100 ஆலோசனை பண்ணி தப்பான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது கடகராசிக்காரர்களாக தான் இருப்பீங்க. அதனால் ரொம்பலாம் போட்டு குழப்பிக்காதீங்க. சரி ஓகே டைம் சரியில்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. அதுதான் இந்த ஒரு காலகட்டத்தில் நல்லது. அதே மாதிரி 6ஆம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது இருக்குது. இந்த 6ஆம் இட குரு பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் எதிராளிகிட்ட இருந்து நம்மளை கொஞ்சம் காப்பாற்றி வைக்கும். ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், நம்மளை ஒருத்தவன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான், ஒரு மேல்மட்ட அதிகாரி மேனேஜரு, நம்மளை மட்டும் அவன் அமையவே மாட்டேங்குது எரிஞ்சு விழுகிறான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு வேலையே போய்க்கலாம். இல்லை வேலையை விட்டு போனாலும் பரவாயில்ல எங்கேயாவது போயிட்டு மூட்டத்துக்காக பொழைச்சிக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு மனநிலை பொழைச்சலை கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஆளுங்க இப்போ வேலையை விட்டு போயிடுவாங்க. நீங்கள் அங்கே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேலை இடத்துக்கு அவர்கள் மாற்றப்பட்டு உங்களுக்கு நல்லதொரு நேரம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக சக ஊழியர்களுடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். கடங்கண்ணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சிறுக அடைச்சிடலாம். ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, 10 லட்சத்தையும் நீ அடைச்சிவிட்டு நிம்மதியாக இருந்துருவீங்களா அப்படின்னா அது இப்போ முடியாது. ஏதோ ஒரு 10 ரூபா இருக்கா அதில் கொஞ்சம் நெருக்கின கடன் இருக்கும், நாளைக்கே எடுத்து வைடா அப்படிங்கிற மாதிரி ஒரு 50,000 இருக்கும். அதை எப்படியாவது அடைச்சிவிட்டு நிம்மதியாக இருப்பீங்க. எப்பாடா இவன் காசை தூக்கி எறிஞ்சதுன்னுமே பிச்சை எடுத்தாலும் இவன்கிட்ட கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளுங்கள்கிட்ட கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருப்பீங்க. அது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத கொடுக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல விலகக்கூடிய குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறத கொடுக்கும். மன உளைச்சலில் இருந்து நீங்கள் கொஞ்சம் மீண்டு வந்துடுவீங்க. என்ன நடந்தாலும் சரி இப்போ அவங்களை இவ்வளோ பார்த்துட்டோம் இதுக்கு மேலே என்ன இதை பார்க்க மாட்டோமா அப்படி சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு இனிமேல் எதை பற்றி என்னாமல் குழப்பிக்கக்கூடாதுரா நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனையில் தெளிவு அப்படிங்கிறது உங்களுக்கு பிறக்கும். அதோட இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு 18ஆம் தேதி நடக்குது. இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருந்த ராகு இப்போது அஷ்டமத்துக்கு வராரு. இது கொஞ்சம் சுமாரான ஒரு அமைப்பு தான். அஷ்டமத்தில் ராகு இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு கெட்ட கனவுகள் அப்படிங்கிறது நிறையா வரும், பயம் நிறைய இருக்கும், எதற்கு எடுத்தாலும் பயப்படுற மாதிரி இருக்கும். என்னடா இது அப்படி ஆகிடுச்சு இது இப்படி ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பெருசுப்படுத்த வேண்டியதில்லை. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு ஒரு எலும்பிச்சை தீபம் அப்படிங்கிறத ஏற்றி துர்க்கை அம்மனை மனசார வணங்குங்க. இதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ ஆலயத்தில் போயிட்டு மனசார வணங்குங்க. குலதெய்வ ஆலயத்துக்கு மாதத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. பெரியதொரு பாதிப்புகள் அப்படிங்கிறதுல இருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். கேது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு வராரு. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். 2ஆம் இடத்துல கேது இருந்துக்கிட்டு இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுவாங்க. பொம்பளைங்க ஒரு வார்த்தையை சுருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க, அப்போ நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவாக்கி கொடுத்து கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை அப்படிங்கிறத கொடுத்து விட்ருவார். அதனால்
கூடுமான வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுமாரான ஒரு மாதம் தான். ஏன் அப்படின்னா இந்த குரு, ராகு, கேது இந்த ஒரு பெயர்ச்சி எதுவுமே சரியில்லை அப்படின்னாலும் சனி ஓரளவுக்கு அது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தெம்பு திராணியும் உங்களுக்கு கொடுத்துருவார். இருந்தாலும் செவ்வாய் ராசிக்குள்ளேயே நீசத்திலே இருக்குது அப்படிங்கும்போது செவ்வாய் பயிற்சி வரைக்கும் இந்த மே மாதம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் எதுலேயுமே விட்டு கொடுத்து போகணும். புது முயற்சிகள் அப்படிங்கிறது எதுவுமே எடுக்க வேண்டாம். பெரியதொரு பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் தப்பிச்சிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை ராவு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றிட்டு சாலையோரத்தில் வசிக்கக்கூடிய வீடற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறது செய்யுங்க. இந்த மே மாதத்தை நீங்கள் சமாளிச்சிடலாம். கடகம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.